வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறை போக்க மாரியம்மன் கோவில் தெருவில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கு ரூபாய் 30,97,000 நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார கோட்ட கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர்கள் சுதர்சனம், கார்த்திக், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 3000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவகணபதி நகரில் உள்ள சன்னதிக்கால் கிளைவாய்க்கால் மெயின் ரோட்டில் உள்ள விநாயகர் கோவில் அருகிலிருந்து விழுப்புரம் NH 45A வரை வடிகால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை புதன்கிழமையன்று காலை 10 மணியளவில் நடைபெற்றது. இவ்விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் பணி துவக்க விழாவை நடத்தி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிரஞ்சவி, ஒப்பந்தக்காரர் சிவா, கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்றனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒருங்கிணைப்பு சார்பாக பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு காலம் வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போராட்டத்திற்கு அரசு செவி சாய்க்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்து வருகின்றனர். கடலூர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 108வது பிறந்தநாள் விழா கடலூர் மத்திய மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மகிழா காங்கிரஸ் தலைவி கல்பனா பாலு தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸ் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித் ராஜாராம், மாநில செயலாளர் கோபிநாத், ராகுல் காந்தி இளைஞர் பேரவை வெங்கட், இளைஞர் காங்கிரஸ் வேல்முருகன், நகர தலைவர் வசந்தராணி, நெல்லிக்குப்பம் நகர தலைவி ஷபீபா மற்றும் 100க்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் அரியங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள வில்லியனூர் சாலை, நடுத்தெரு, தக்காத்தோப்பு ஆகிய பகுதிகளில் உள்ள 3 அங்கன்வாடி மையங்களை ரூபாய் 12,50,000 மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் முத்துமீனா, செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடலூர் ஒன்றியம் நொச்சிக்காடு கிராமத்தில் ஊர் பொதுமக்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு பேசினார். இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி, கடலூர் கிழக்கு மாநகர தலைவர் பிரவீன்குமார், மேற்கு மாநகர தலைவர் அருண் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இக்கூட்டத்தில் தியாகவெளி மற்றும் குடிகாடு ஊராட்சியின் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் நொச்சிக்காடு கிராமம் ஏற்கனவே சிப்காட் தொழிற்சாலைகளால் காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, விவசாய நிலம் பாதிப்பு, புற்றுநோய் மற்றும் நுரையீரல் நோய், கண் பார்வை குறைபாடு, தோல் நோய் போன்ற பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசு சிப்காட் விரிவாக்கம் என்ற பெயரில் நிலம் கையகப்படுத்த அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக கடலூர் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் இதுபோன்று விரிவாக்கம் செய்யப்படும் நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தனர்.
இது சம்பந்தமாக பல கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளோம். எனவே இந்த அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்துமாறு எங்கள் பகுதி குறைகளை மத்திய அரசிடம் தெரிவித்து மேற்கண்ட அரசாணையை ரத்து செய்ய உதவிடுமாறு கோரிக்கை மனு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் நொச்சிக்காடு போராட்டக்குழு நாராயணசாமி, கென்னடி, அருணகிரி, குருதேவ், சந்திரன், தியாகவள்ளி சேர்ந்த சாமி, கச்சராயர், கென்னடி, பஞ்சலிங்கம், ராஜ்குமார், சேந்தர் முருகன், பிரகாஷ், சிவராமன், சேகர், வெங்கடேசன், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பொருளாளர் தமிழ்வாணன், நொச்சிக்காடு முகிலன், ராஜேஷ், வேல்முருகன், கிருபாகரன் மற்றும் போராட்டக்குழு உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 108வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. இதில் அரியங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்மையாரின் திரு உருவப்படத்திற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மற்றும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமரன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், பொன்னி சுப்ராயன், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, விவசாய அணி தலைவர் ஆக்ரி முருகன், சாமிநாதன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடலூர் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கார்த்திகை தீப விளக்குகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்ச்சி கடலூர் திருப்பாதிரி புலியூர் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் கடலூர் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் உட்கோட்ட நிர்வாக நடுவர் சுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கார்த்திகை தீப விளக்குகள் கண்காட்சி மற்றும் விற்பனையினை துவக்கி வைத்து சிறப்பு சொற்பொழிவாற்றினர். இந்த கண்காட்சியில் பித்தளை விளக்குகள், மண் விளக்குகள், பித்தளை சிலைகள், வெண்கல சிலைகள், வாகை மரத்தினால் உருவாக்கப்பட்ட பல வகை மர சிற்பங்கள் மற்றும் வீட்டு அழகு பொருட்கள், சிறுவர்கள் விளையாடும் வீட்டு பொருட்கள், நகை அணிகலன்கள், செங்குடி சேலைகள், தஞ்சாவூர் ஓவியங்கள் மற்றும் கலைத்தட்டுக்கள், செம்மரத்தினால் ஆன கலை பொருட்கள், சந்தன மாலைகள் உள்ளிட்ட பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியில் குறைந்தபட்சம் ரூபாய் 2 முதல் 1,40,000 வகையான கைவினை பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள கைவினை பொருட்களுக்கு 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இக்கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை நிலைய மேலாளர் கார்த்திக் செய்திருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.